Hi friends, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து புதுசா வந்து வாட்டர் சேலஞ்ச் ரியாக்ஷன் வீடியோஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். மறக்காம நம்ம வீடியோ பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஹலோ சார். சொல்லுங்க. சார் நீங்க சொன்ன லொகேஷன் வந்துச்சு இங்க இருந்து லெஃப்ட்டா ரைட்டா சார்? ரைட் வாங்க. ஓகே சார். சார் நீங்க சொன்ன லொகேஷன் வந்துட்டோம் சார். அங்க ரைட் சைடு போஸ்ட் இருக்கா? இருக்கு சார். அங்க வச்சிட்டு போங்க. ஓகே சார். அட பொம்மால ஏண்டா எங்களோட தோட்டம் எங்க தோட்டத்துல வந்து நிறைய காத்து இருக்கு. உங்களுக்கு வந்து இப்ப அப்படியே இப்படி ஒரு இயற்கையா அப்படியே பிரிச்சு தர போறாங்க பாருங்க. படம் வந்து நல்லா இருக்கு. இப்ப பாருங்க. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு வந்து நடந்திருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து அருண் பேசுறேன். ரெண்டு கழுதையை பார்த்தா நல்ல ராசியா இருக்கும். 2 கழுதைகள் திருத்தங்கள். அண்ணன் ராஜேந்திர பாலாஜியை பார்க்க போறேன். 2 கழுதையை பார்த்தேன். அதிர்ஷ்டம் எனக்கு அடிக்க வேண்டும். இப்பொழுது நான் வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு அதிர்ஷ்டம் எனக்கு வரணும். 2 கழுதைகள் வீடியோ போடுறாரு. ரொம்ப கலாய்க்கிறீங்கடா அவரை. பெண்கள் போடக்கூடிய லவங்கா லெஹங்கா துணி. 30 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க அண்ணா. உங்களுக்கு கல்யாணம் இருக்கும், ஆனா இன்னும் குழந்தை பிறந்திருக்காது. ஆமா, எப்படி கண்டுபிடிச்ச? பின்ன இப்படி கீரை சிந்தனா ஒத்த நொடி நம்ம பையன் இருப்பான். இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்கிறானுங்களாமா, பெரிய பருப்பு மாதிரி வந்தாங்க. இன்னும் தைரியம் தான் என்ன பிடிக்க வருவாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி நான் இங்க மனசு வருத்தம் போனாங்க எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. மேடம் நான் சொல்றது மட்டும் கேளுங்க. அவ சொல்றது பூரா போய் ஒரே ஒரு விஷயம், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதுதான் சொல்றேன் கேளுங்க மேடம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க மேடம். கடவுள் இருக்கிறான் மேல, உண்மை எது நீதி எதுன்னு சொல்லும். அவங்க 2 பேரும் தொடர்பு இருக்குள்ளன்னு என் தங்கச்சி கிட்ட சொன்ன மேடம். இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். எனக்கு பேச்சு விட கூடாது மேடம். இந்த சொல்றேன் நான் கேளுங்க மேடம். உண்மையா எனக்கு நடிக்க தெரியாது. நீங்க நடிக்கிறீங்க, எனக்கு நடிக்க தெரியாது. இன்னும் சொல்றேன் கேளுங்க மேடம். இந்த ப்ரோக்ராம் சொல்றேன் கேளுங்க. சொல்றேன் கேளுங்க மேடம். இன்னொன்னு சொல்ல வேண்டாம். எத்தனை டைம் லட்சுமியே அவங்களையே வந்து காமெடி இது பண்ணிட்டியம்மா. ஏமா கடுப்பாக்கிட்டியே. என்னடி நாளைக்கு படத்துக்கு போமா இல்லையா? நான் கூப்பிட்டா மட்டும் 1000 காரணம் சொல்லிடு. என்கிட்ட போன் பேசுறத விட அவன்கிட்ட தான் அதிகமா பேசுற. யாரத்தான் லவ் பண்றேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டென்ஷன் ஆகுது. வை நீ போன வை. யாருடா இந்த பாய் பெஸ்டிங்லேயே இப்படிதான் மச்சான். இருந்தாலே பாய் பெஸ்டெல்லாம் அவளுக்கு இல்லடா. அப்படியா? அப்ப யார் அவன் சொல்லிக்கிட்டு வேற யார் அவ கொடுத்தா? ஏறு பத்து முழுமை ஏறி உட்காரு. திடீர் தேசிங்க வச்சவரு ஸ்டைல உட்கார்றாரு. பத்தா போடா தட்ட
ஒரு நாள் நைட்டு ஒரு 7-8 மணி இருக்கும். நார்மலா வீடியோஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதுல வந்து வீடியோ கால் பாங்க 50 ரூபான்னு மெசேஜ் வந்துச்சு. சரி என்னடா பண்றது, நைட் நேரமாவே சின்ன வேற வழி இல்லாம காசு அவட்டையில போட்டாச்சு 50 ரூபாய. ஏங்க இப்படி அசிங்கப்படுத்துற? ஒரு நம்பர் செலக்ட் பண்ண சொன்னாங்க, செலக்ட் தான் பண்ணேன். பார்த்தா போன் கால்லாம் வந்துச்சு. நல்ல அழகான பொண்ணு போட்டோ வந்துச்சு. அட்டன் பண்றேன், காரும் கும்பிட்டு இருக்கு.